அரிசி எடுத்துட்டு இருக்காங்க. வந்து பச்சை மிளகாய் வந்து வெங்காயம் வந்து எடுத்திருக்காங்க. ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ண இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி நம்மளுக்கு தேவையான அளவு. இது வந்து டொமேட்டோ பியூரி அம்மா வந்து அரைச்சி எடுத்திருக்காங்க. நெய் வந்து எடுத்திருக்காங்க. இதில் வந்து கொஞ்சோண்டு வந்து பிரியாணி பட்டை எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பூ எடுத்திருக்காங்க, ஏலக்காய் எடுத்திருக்காங்க, அதுக்கப்புறம் ஏலக்காய், அதுக்கப்புறமேட்டா வந்து கொஞ்சோண்டு கிராம்பு, கேஷ்யூ, அப்புறம் கொஞ்சோண்டு சில்லி பவுடர் அண்ட் மஞ்சத்தூள் வந்து எடுத்திருக்காங்க. இப்போ வந்து கொஞ்சோண்டு நெய் அப்புறம் எண்ணெய் வந்து போட்டுட்டு கொஞ்சோண்டு பாத்திரம் வந்து காயட்டுட்டு வெயிட் பண்ணணும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு கிராம்பு போட்டு அந்த பிரியாணி இலை, அதுக்கப்புறமேட்டா பட்டை, அந்த பூ எல்லாருமே போட்டுக்கணும். போட்டுட்டு ஏலக்காய், அப்புறமேட்டா வந்து கேஷ்யூ வந்து போட்டுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் வதக்கி விட்டுட்டு வேக வைக்கணும். எல்லாத்தையும் சேர்த்து வதக்கணும். இப்போ பச்சை மிளகாவும் நம்ம ஆட் பண்ணியாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் இப்போ கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். அளவுக்கு வதங்கிடுச்சா? இந்த மாதிரி கலருக்கு தான் வரணும். இப்போ வந்து கொஞ்சோண்டு டொமேட்டோ பியூரி ஆட் பண்ணி கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கிட்டு சில்லி பவுடர், தயிர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறாங்க. இப்போ நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கிறோம். உதிரி உதிரியா போடணும். உதிரி உதிரியா போடணும்.